கல்வி நிலையங்களில் விசாகா கமிட்டி அமைக்காதது ஏன் என்று தமிழக அரசுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். விசாகா கமிட்டி என்பது அனைத்து அரசு நிறுவனங்கள் மற்றும் தனியார் நிறுவனங்கள் அமைக்க வேண்டும் என்ற கட்டாயம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கல்வி நிறுவனங்கள் ஏன் அதை அமைக்கவில்லை என்று கேள்வி எழுப்பியிருக்கின்றார். பெண்கள் பணிபுரியக்கூடிய அலுவலகங்களில் விசாகா கமிட்டி அமைக்காதது என்பது ஏன் என்றும் அதற்கு தமிழக அரசு பதிலளிக்க வேண்டும் என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பி குறிப்பிட்டிருக்கிறார். சென்னை அரசு பல் மருத்துவக் கல்லூரி மாணவிகளிடம் துறை தலைவர் ஆபாசமாக பேசியதை குறிப்பிட்டு பேசும்போது இந்த கேள்வி அவர் எழுப்பியிருக்கின்றார். சென்னை அரசு பல் மருத்துவ கல்லூரியில் பெண் மருத்துவரிடம் ஆபாசமாக பேசப்பட்டதாகவும் கல்வி நிலையங்களில் விசாகா கமிட்டி அமைக்காதது ஏன் என்றும் தமிழக அரசுக்கு எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியிருக்கின்றார். பல்வேறு அரசு மற்றும் தனியார் நிறுவனங்கள் பணிபுரியக்கூடிய பெண்களினுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் அனைத்து இடங்களிலும் விசாகா கமிட்டி, அதாவது அரசு மற்றும் தனியார் நிறுவனங்கள் கூட இதுபோன்ற விசாகா கமிட்டி அமைக்க வேண்டும் என்றும் அந்த கமிட்டியில் அந்த நிறுவனத்தில் பணிபுரியக்கூடிய பெண்களுக்கு ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டாலோ பிரச்சனை இருந்தாலோ அதை அந்த விசாகா கமிட்டியிடம் தெரிவித்து அதற்கு தீர்வு காணக்கூடிய வகையில் நடவடிக்கை எடுப்பதற்காக உருவாக்கப்பட்டது விசாகா கமிட்டி. அப்படிப்பட்ட விசாகா கமிட்டி பல்வேறு இடங்களில் குறிப்பாக கல்வி நிலையங்களில் அமைக்கப்படவில்லை என்றும் அதேபோன்று சென்னை அரசு பல் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பெண் ஒருவருக்கு இதுபோன்று தொந்தரவு கொடுக்கப்பட்டது. ஆனால் விசாகா கமிட்டி இல்லாத காரணத்தால் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். பெண்களுக்கு எதிரான குற்ற செயல்களில் ஈடுபடுவோர் மீது நடவடிக்கை எடுக்கவும் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கோரிக்கை வைத்திருக்கிறார்.